இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சிஎஸ்கே அவங்க நெக்ஸ்ட் மேட்ச் டிசிக்கு எதிராக ஏப்ரல் 5ஆம் தேதி சேப்பாக்கில் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ப்ரிப்பரேஷனாக வந்து சிஎஸ்கே வந்து பண்ணிட்டு வராங்க. ட்ரைனிங் செஷனுமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. அண்ட் எஸ், இப்போ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த சீசனில். ஏன்னா இப்போ சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா டேபிளையும் கொஞ்சம் முன்னேறலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டமே கிடைக்கும். ஸோ டிசி மாதிரி ஒரு சைடை வந்து ஜெயிச்சிருக்கோம்ப்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸுமே கண்டிப்பாக கிடைக்கும். பட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி ஈஸி. அண்ட் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு 6/7 கண்டிப்பாக பண்ணியானுங்க கைஸ். இப்போ ஹோமில் வந்து ஆல்ரெடி 1 கேம் லூஸ் பண்ணியிருக்கோம் ஆர்சிபிக்கு எதிராக. இப்போ வரக்கூடிய 5 மேட்சஸ் இங்கே ஹோமில் வந்து நம்ம ஜெயிச்சா நம்ம கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் ஹோப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்லேருந்து சிஎஸ்கே வந்து வெளில வந்துடுவாங்க, பிளே ஆஃப் போக மாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க கைஸ், கண்டிப்பாக நம்ம போவோம். பட் இப்படி ப்ளே பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போக மாட்டோம், அது தட்ஸ் ஷுர். இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த கிரிக்கெட் வந்து இவங்க ப்ளே பண்ணுறது சரி கிடையாது. வி ஷுட் மேக் சம் சேஞ்சஸ். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ டெஃபினெட்லி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கிளிக் தெரியும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஷேக் ரஷீத் சிஎஸ்கேவோட லெவலில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஷேக் ரஷீத் 1 டவுனில் ஆட வைக்கலாமா, இதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த சிஎஸ்கே ஆர்சிபி கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நினைக்கிறேன் நிறைய பேர் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஷேக் ரஷீதை ஆட வைக்கணும் அப்படின்றதுலாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஷேக் ரஷீத் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சிருப்பாரு. அதில் என்ன கேப்ஷன் கொடுத்துருப்பாருன்னா, ஐஸ் ஆன் த பிரைஸ், ஹார்ட் இன் த கேம், லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் 6னுமே வந்து போட்டிருப்பாரு. ஸோ ட்ராஃபி வந்து 6th டைம் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுக்காக இவர் ரைட் நோ, அதாவது இந்த மூமெண்ட்டில் வந்து போட்டிருக்காரு. ஏன்னா சிஎஸ்கேல ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஓப்பனிங் அந்த டாப் ஆர்டர் பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஷேக் ரஷீத் இந்த ஸ்டோரியை வச்சிருக்காருன்னா there must be some kind of discussion with the team. ஸோ கண்டிப்பாக ஷேக் ரஷீத் வந்து டீமோட ஒரு கான்வர்சேஷனில் இருந்திருக்கலாம். பட் இது எல்லாமே கெஸ் தான். எப்பவுமே வந்து ஒரு பிளேயர் வந்து மேட்ச் டேக்கு அப்புறமாவோ இல்லை மேட்ச் டேக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து போஸ்ட் வந்து போடுறது வந்து சகஜம் தான். ஸோ அந்த மாதிரி கூட ஷேக் ரஷீத் போட்டிருக்கலாம். பட் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து ஷேக் ரஷீத் டெபியூ சூன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரீல்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ ஷேக் ரஷீதோட டெபியூ வந்து இந்த சீசனில் நடக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் நடக்குமா அது கேள்வி தான். பட் இந்த சீசனில் ஃபாஷியர் வந்து சிஎஸ்கே ஷேக் ரஷீதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. எப்படி வந்து 2020 நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து இப்போ அவர் கேப்டனா சிஎஸ்கேல மாறி இருக்காரோ அந்த லெவலுக்கு வந்து ஷேக் ரஷீத் மாறலனாலும் கண்டிப்பாக சிஎஸ்கேல வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயரா வந்து ஷேக் ரஷீத் வந்து மாறுவார். அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ட்ரிப்பாத்தியோட விஷயத்துக்கு வரணும், ட்ரிப்பாத்தியை பேக் பண்ணணும்னு சில ஃபேன்ஸ் சொல்றாங்க. சில ஃபேன்ஸ் பார்த்தோன்னா இல்லை ட்ரிப்பாத்தி வேணாம்னு சொல்றாங்க. நம்மளோட ஒப்பீனியன் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ட்ரிப்பாத்தி 2 of 3, செகண்ட் கேம்ல 5 of 3, தேர்ட் கேம்ல he showed some kind of intent. ஒரு மாதிரி ஹங்கர் தெரிஞ்சிச்சு. 23 of 19 டெலிவரிஸ். பட் ஒரு ஸ்கிராட்சி இன்னிங்ஸ், அவரால் வந்து பால் சுத்தமாக டைம் பண்ண முடியல. முதல்ல தயவு செஞ்சு அவர் பாலை வாட்ச் பண்ணாங்க. அவர் பாலை வாட்ச் பண்ணாமல் தக்கன்னு வந்து கிரீஸில் வந்து குதிச்சிட்டு இருக்காரு. ட்ரிப்பாத்தி ஆக்சுவலி இஸ் a வெரி குட் பிளேயர் தான். நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருப்போம். பட் இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த சிச்சுவேஷனில் மேபி மேட்ச் முடிஞ்ச கையோட நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்து சில பிளேயர்ஸ் பற்றி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த சிச்சுவேஷனுக்காக மட்டும்தானே தவிர வந்து நம்ம எந்த பிளேயருமே வந்து தேவையில்லாமல் ஹேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால வந்து ட்ரிப்பாத்தி இஸ் ஆக்சுவலி a வெரி குட் பிளேயர். அவரால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். அதனால தான் வந்து சிஎஸ்கே அவரை பேக் பண்ணி சரிப்பா இவரால் அக்ரெசிவாக ப்ளே பண்ண முடியும். நம்ம ருத்ராஜே பார்த்தீங்கன்னா எவ்ரி போஸ்ட் மேட்ச்சில் வந்து நாங்கள் ட்ரிப்பாத்தியை சென்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அவர் அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவாருன்னு தான். அது இப்போதைக்கு எங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கல, ஆனால் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு 1 கேம் அவரை பேக் பண்ணலாம். அதாவது நெக்ஸ்ட் கேம் டெல்லிக்கு எதிராக ப்ளே பண்ணுறோம் இல்லையா, அந்த கேம்லையுமே ட்ரிப்பாத்தியை கண்டினியூ பண்ணலாம். பட் இந்த லீக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் தான் இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து குவிக்காக வந்து டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் கேம் இஃப் ட்ரிப்பாத்தி டசன்ட் பர்ஃபார்ம், நெக்ஸ்ட் கேம் அவர் இருப்பாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா அவர் இருக்கிறாருன்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வி ஷுட் சப்போர்ட் ஹிம் அண்ட் பேக் ஹிம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரிப்பாத்தி நெக்ஸ்ட் கேமில் இருந்தாருன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார். நீங்கள் இன்னுமே அவர் மேலே ஹோப்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இஃப் ட்ரிப்பாத்தி பிளேஸ் த நெக்ஸ்ட் கேம், கான்வே வந்து லைக்லி அவரால் ப்ளே பண்ண முடியாது. ஆர் நீங்கள் ஓவர்டனுக்கு பதிலாக கான்வே கொண்டு வரலாம். அப்படி பண்ணீங்கன்னா கான்வே, ரச்சின் அஸ் ஓப்பனர்ஸ், ருத்ராஜ் 1 டவுன், நம்பர் 4ல வந்து ட்ரிப்பாத்தி ஆடுவார். ஆனால் நம்பர் 4ல ட்ரிப்பாத்தி ஆடுறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ட்ரிப்பாத்தி நம்பர் 4ல வராருன்னா அவரோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ஆப்வியஸாகவே வந்து டிலே ஆகும். ஸோ 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமா தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்காக பவர் பிளேல 3 விக்கெட் போயிடுச்சு, ஸோ ட்ரிப்பாத்தி வந்து தானே ஆகணும் பவர் பிளேக்குள்ள அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ மோஸ்ட்லி 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமாவே வச்சுப்போம். 10 ஓவர்ஸ்க்கு
அதுக்கப்புறமா அந்த ஆக்சிலேட்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கேமை வந்து உங்களுக்கு சிவம் டூபேயோ இல்லை விஜய் சங்கர் மாதிரி பிளேயர் தான் தேவைப்படுவாங்களே தவிர ட்ரிப்பாத்தி வில் நாட் சூட். ஸோ வந்து நீங்கள் ட்ரிப்பாத்தி வந்து இந்த கேமில் கண்டினியூ பண்ணார்னா கான்வே கண்டிப்பாக வந்து 11ல் இருக்க மாட்டார். ஸோ ட்ரிப்பாத்தி எடுத்தால் மட்டும்தான் கான்வே உங்களால் ஃபிட் இன் பண்ண முடியும். அந்த 11 நம்ம பார்த்தோம்னா கான்வே அண்ட் ரச்சின் as ஓப்பனர்ஸ், ருத்ராஜ் 1 down, சிவம் டூபே நம்பர் 4, நம்பர் 5 விஜய் சங்கர், நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 தல தோனி, நம்பர் 8 அஸ்வின் அண்ட் லாஸ்ட் 3 பார்த்தோம்னா நூர் அகமது, மதிஷா பத்ரினா, கலீல் அகமது. ஸோ நம்மளோட இம்பாக்ட் சபா வந்து அன்ஷுல் கம்போஜ் இருப்பார். விஜய் சங்கரை நான் கண்டினியூ பண்ணுறதுக்கான ரீசன் பற்றியுமே கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். எனக்கு சங்கரோட அந்த லாஸ்ட் கேம் அவர் காமிச்ச அந்த கிளிம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் அந்த ஸ்கோர் பண்ண 6 வந்து ஒரு மாதிரி க்ளீனாக மிடில் ஆஃப் த பேட்டில் வந்து டைம் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து விஜய் சங்கர் நல்ல ஒரு ரெக்கார்டுமே மெயின்டைன் பண்ணுற காரணத்தினால கண்டிப்பாக நம்ம சங்கரே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஃபார் ஷூர் வந்து தீபக் ஹூடா விட அவர் ஒரு பெட்டர் பேட்டர் தான். அண்ட் ஜேமி ஓவர்டனுமே வந்து கண்டினியூ பண்ணலாம் தான். பட் அவருக்கு பதிலாக டெவான் கான்வேயை கொண்டு வந்தால் இன்னுமே நம்மளோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது. அண்ட் ஓவர்டன் வந்து 2 overs தான் வந்து போல் பண்ணியிருப்பார் லாஸ்ட் கேமில். ஸோ 2 oversக்காக உங்களோட அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வந்து நீங்கள் கொடுக்கணுமா, அதுதான் என்னோட கேள்வி. ஸோ அந்த 2 overs வந்து யார் வேணாலும் உங்களுக்கு வந்து பவர் பிளேயில் போல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ விஜய் சங்கர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் இந்த 2 overs புஷ் பண்ணி கொடுத்துருவாரு. ஆர் ஈவன் ரச்சின் ரவீந்திரா வந்து நீங்கள் தேர்ட் ஸ்பின்னராக கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து சொல்லியிருப்பேன் பாருங்க, நாங்கள் அஸ்வினே வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவே கேமில். ஸோ அவே கேமில் நீங்கள் அஸ்வினை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அன்ஷுல் கம்போஜ் யூஸ் பண்ணலாம். ஆர் மேபி ஏதாவது ஒரு ஹிட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ்வினோட ஸ்பாட் வந்து அவே கேம்ஸுக்கு தேவை கிடையாது. ஸோ அவரை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹிட்டரை போட்டுட்டு நீங்கள் தேர்ட் ஸ்பின்னராக ரச்சின் ரவீந்திரா யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது கைஸ். நம்மளுமே எவ்ரி வீடியோஸில் வந்து பேசிட்டு தான் வரோம். ஸோ சிஎஸ்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கலாம். ஆர் ஈவன் இஃப் நம்ம சிஎஸ்கே எந்த சேஞ்சஸ் பண்ணலைனாலுமே நான் டெஃபினெட்லி வந்து மேட்ச் வந்து க்ளீனாக தான் வாட்ச் பண்ண போகிறேன். அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ ட்ரிப்பாத்தி ஓவர்டன் 2 பேருமே கண்டினியூ பண்ணாலுமே வந்து எனக்கு வந்து அது ஓகே தான். அதுதான் வந்து நான் இந்த வீடியோ மூலிமா தெரிவிக்க வந்திருக்கேன். அண்ட் ஓகே கைஸ், இது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் சிஎஸ்கே எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.